நம்ம வீட்டில் இன்றைக்கி காரசாரமான ஒரு இறால் வறுவல் தாங்க. அதை எப்படி செஞ்சலான்னு பார்க்கலாமா? அதுக்கு இறாலை நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிங்க. மிளகாத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள், சால்ட்டுங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதில் போட்டு விட்டு ஒரு 5-6 பூண்டு பழம் நல்லா நைய இடித்து இதை மாதிரி சேர்த்து கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க. ரொம்ப புழிய வேண்டியில கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10லேருந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. மசாலா நல்லா பிடிச்சிருக்கும். அதில் அப்புறமா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை இதை நல்லா வதக்கி விட்டு இதில் நம்ம பெசரி வச்ச இறாலை இதில் சேர்த்துருவோம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட வேண்டியதாங்க. நல்லா மசாலாவோட ஊறி நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊறும்போது நல்லா இருக்குங்க. இது நீங்கள் தொக்கு மாதிரி வேணும்னா இதில் தக்காளி கட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு நல்லா 2 பெரட்டை விட்டு இதை ஒரு மூடி போட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரட்டிக்கிங்க. இறால் ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க. ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா அப்புறம் லப்பர் மாதிரி இருக்குங்க. அதனால் பார்த்து வேக வச்சுக்கிங்க. இதை நல்லா பெரட்டி விட்டு இதை மாதிரி மசாலா இறாலோட பிடிச்சி போய் எப்படி இருக்குது பாருங்கள். இதாங்க மசாலா வறுவலுங்க. இதில் கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதான். நாளை சந்திப்போம்.